Hey zombies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸ் உடைய எபிசோட் 6 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க guys. So welcome to அனிமே ஜாம்பிஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன நடக்குதுன்னா நம்மளோட டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு சரியான பிளான் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய காய்ஜு ஊருக்குள்ள வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எவாக்குவேஷன் பண்ணுவோம், அதுக்குள்ள நம்ம பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவாக்குவேஷனோட சேர்த்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய மஷ்ரூம் டைப் ஆஃப் காய்ஜுவா இருக்கு. இது பார்க்க நிறைய காய்ஜுஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே போகுது. லைக் இந்த ஃபங்கஸ் எல்லாம் இப்படி நிறைய ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு காய்ஜுவா இருக்குங்க. சோ நம்மளோட டீம் எல்லாருமே ஒன்னா போறாங்க. சோ இந்த சமயத்துல ஷினோமியா எங்க நம்மளோட கஃப்கா ஹிப்னோ அவரோட பவரை காட்டுவாரோ அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம தலைவர் வண்டியில வரும்போது வாந்தி தாங்க வருது. சோ பயத்துல வாந்தி எடுத்துறாரு. தலைவருக்கு எந்த நேரமும் சரி பயம் இருந்துகிட்டே இருந்தாலும் எப்படியாவது இவங்க கூட சேர்ந்து கீப் அப் ஆயிடணும்ன்ற ஒரு எண்ணத்திலே சுத்துவாருங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க அனிமையை பார்த்துட்டு ஹீரோ ஒரு டம்மி பீஸா நினைக்காதீங்க. நான் மாங்கா படிச்சுட்டேன். உண்மையிலேயே ஹீரோ வேற லெவலு. இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே செம்ம அவசரமா காமிச்சிருப்பாங்க மாங்கால. நான் அதையும் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு மிஷின்குள்ள இருக்க மாதிரி லைக் இவங்களோட டீம், இவங்களுடைய சீனியர் டீம்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. ஒரு லைன்ஸ்குள்ள இருக்காங்க. அந்த இடத்துல சீனியர் டீம் ஃபர்ஸ்ட் லைன்லயும் நம்மளுடைய ஹீரோஸோடைய டீம்ஸ் லாஸ்ட் லைன்லயும் இருக்காங்க. ஏன்னா இவங்களை தாண்டி அந்த இடத்துல மான்ஸ்டர்னு ஒண்ணு போச்சுன்னா இவங்களை தாண்டி போகிறதுக்கு அங்க ஆளே இல்ல. கண்டிப்பா மக்கள் இறந்து போவாங்க. சோ அதனால உங்களோட உயிரை கொடுத்து நீங்க காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வைஸ் கமாண்டர் சொல்லிடுறாரு. சோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிஷன். நம்ம ஃபர்ஸ்ட் மிஷன்ல எத்தனை பேர் சாக போறீங்கன்றது கூட தெரியாது. அதனால எல்லாருமே ஜாக்கிரதையா சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட சூட்டோட பவரை யூஸ் பண்ணி எகிரி எகிரி குதிக்கிறாங்க. ஆனா தலைவரால எகிரி குதிக்க முடியல. ஏன்னா பவரை யூஸ் பண்ண முடியாதுல. அந்த பில்டிங்ல இருந்து பொறுமையா இறங்கி போயின்னு இருப்பாருங்க. உங்களே சரியான காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய மீனா என்ன பண்ணுவா, ஒரு ஹெலிகாப்டர்ல பறந்து மேல வந்துட்டு இருப்பா. சோ அந்த இடத்துல ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் வச்சு அடிப்பாங்க. ஆனா அந்த மஷ்ரூம்ஸ்க்கு ஒண்ணுமே ஆகியிருக்காது. சோ மீனா வந்து பாத்துக்கிட்டே இருப்பா. அதுக்கு ரைட்டான டைம்ல தான் நம்ம அதை டெஃபீட் பண்ண முடியும். அதுக்கு நிறைய பவர் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் அடிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஷினோமியா சீனியர்ஸையே தாண்டிட்டு வேற லெவல்ல அட்டாக் பண்றாங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அவளுடைய அட்டாக் பவர் அண்ட் அட்டாக் ஃபோர்ஸ். சோ இந்த சமயத்துல நம்ம ரீனோ வந்து வேற லெவல்ல அட்டாக் பண்றான், சண்டை போறான் அப்படின்றத புரிஞ்சுக்கினா நம்மளுடைய ஏன்னா நம்மளுடைய ரீனோ வந்து என்ன பண்றான்னா அவனுடைய புல்லட்டுடைய கலசை மாத்திரம் லைக் அதோடைய பவரை மாத்திரம் ரீனோ அவன் ஒரு ஃப்ரீசிங் பவரை யூஸ் பண்றதுக்காக ப்ளூ கலர்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அதை வச்சு உண்மையிலே வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. பக்கத்துல இருக்க ஹியாரு எல்லாம் உண்மையிலே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு சண்டை போடுறான். சோ இந்த சமயத்துல பார்த்தா நம்மளுடைய கஃப்கா ஹிபினோவால அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சண்டையும் போட முடியல, அட்டாக்கும் பண்ண முடியல. ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு காய்ஜு கீழே டெஃபிட் ஆகி விழுந்து கிடக்கும். சோ அதோடைய கோர் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாம நிறைய பேர் தண்ணீர் இருப்பாங்க. அவனுடைய ஒரே திறமை அந்த காய்ஜு அக்கா பிரிக்க தெரியும் நம்மளுடைய தலைவனுக்கு. அதுவும் இந்த சூட்டை வச்சு பிரிக்கணும்னா ரொம்ப ஈஸியாவே பிரிச்சிடலாம். சோ இந்த சூட்டை யூஸ் பண்ணி அவன் ஈஸியா ஒரு சின்ன கத்தி வச்சு பிரிச்சிடறாங்க டக்கு டக்கு டக்குன்ட்டு. சோ அதை பிரிச்சதுக்கு அப்புறம் அதோடைய கோர் எங்க இருக்கு அப்படின்றத அவன் கிளியரா சொல்றான். அதோடைய வயிறு பக்கத்துக்கு அந்த நடுவுல இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றாங்க. சோ இவன் சொன்ன அந்த இன்டர்வை வச்சு மீனாக்கு டைரக்டா சொல்றான், மீனா அந்த காஜுடைய கோர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான லொகேஷனை சொல்றான். மீனா அவளுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த காஜுவை ஒரே அடியில டெஃபீட் பண்ணிடுறாங்க. அந்த அவ்வளவு பெரிய காஜுவை சிங்கிள் ஷாட்ல முடிச்சு விட்டுடுறான். ஆனா நம்மளுடைய மீனாக்கு வந்து என்ன தோணி அவ அப்படி அடிச்சானா ஹீரோ சொன்ன அந்த இடத்துல அடிக்கணும்ன்றதுக்காக இல்ல. இங்க பாரு கஃப்கா ஹிப்னோ, இந்த டிஃபென்ஸ் போஸ்ட்ல இருக்கிறதுக்கு எவ்வளவு பவரா இருக்கணும்னு சொல்லிட்டு பாரு, நான் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாரு அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காகவே அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவன் சொன்ன இடத்துல அடிச்சிருந்தா கூட இவ்வளவு பவர் யூஸ் பண்ணணும்னு இல்ல. ஆனா அவளுடைய ஃபுல் பவரை காமிச்சு அவ்வளவு பெரிய காய்ச்சுவை ஒண்ணுமே தெரியாத மண்ணு மாதிரி மாத்தி விட்டுடுறாங்க. சோ கேப்டனை பார்த்து உங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு தோணுனாலும் அந்த காஜு செத்ததுக்கு அப்புறம் கேப்டன் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த சமயத்துலதான் நம்மளுடைய கேப்டனை பார்த்தா சின்ன சைஸ்ல இருக்க ஒவ்வொரு காய்ச்சியும் பிச்சு பிச்சு அறுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன நம்ம கேப்டன் ஓவர் பவர்டா இருக்காரு, சின்ன சைஸ் காய்ச்சியெல்லாம் அப்படி தனித்தனியா பிச்சு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் இந்த காய்ச்சியூஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. சோ அதே சமயத்துல சீனியர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசர்ஸும் இந்த ஜூனியர்ஸ் நம்மள ஸ்கோரே பண்ண விட மாட்டாங்க, நம்ம தான் ஸ்கோரிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சைட்ல செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈவன் இஹாரு கூட செம்மையா கலக்குறாங்க. சோ இவங்க அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே போகும்போது அந்த இடத்துல கிளீன் பண்ற ஒரு ஆபீசர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சோ இங்க பாருப்பா, நீ இந்த இடத்துல இந்த டைம்ல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆபீசர் திரும்பும் போது அவனோட ஃபேஸ்ல ஒரே பபிள்ஸா இருக்கு. சோ இது யாருன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும். இது அந்த சேம் காய்ச்சி தான், ஷினோமியாவை அட்டாக் பண்ண காய்ச்சி தான். சோ இப்போ ரீனோவும் இஹாருவும் மாட்டிக்கிட்டாங்க. ரீனோ வேற ரொம்ப பாவம், ஆல்ரெடி நிறைய சண்டை போட்டிருக்கான் அவனோட ஃபுல் பவர்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ அவன் எப்படி சண்டை போட்டு ஜெயிப்பான்றத நினைச்சா எனக்கே பயமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு கைஸ். சோ அவன் எப்படி இதகிட்ட சண்டை போட போறான், தப்பிப்பானா மாட்டானான்றதை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அடுத்த எபிசோட பார்க்கணும். சோ அதுக்கு நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சோ see you soon, bye bye.